அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் மாணவர்களே. நாங்கள் இன்றைக்கு எங்களோட பாடப்பரப்பில் காணப்படக்கூடிய சில செயன்முறைகள் ப்ராக்டிக்கலை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும் 2025 ரீசெண்டாக நடந்த பாஸ் பேப்பரில் முதலாவது ஸ்ட்ரக்சரில் இவ்வகையான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது. எதிர்காலங்களில் இவ்வகையான கேள்விகள் கேட்கப்படலாம். ஆகவே நீங்கள் இதை பற்றின அறிவுகள், இதை பற்றின இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது மிக கட்டாயமாக இருக்குது. சரிதானே? அப்போ அதன் அடிப்படையில் அது ஒரு சில ப்ராக்டிக்கலை பற்றி நாங்கள் இன்றைக்கி இதில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சரிதானே? இப்போ இதில் முதலாவது நாங்கள் பார்க்க இருக்கிறோம் தாழ்த்தும் வெள்ளத்திற்கான பரிசோதனை. தாழ்த்தாத வெள்ளத்திற்கான பரிசோதனை, மாப்பொருளிற்கான பரிசோதனை, புரதத்திற்கான பரிசோதனை, லிப்பிட்டுக்கான பரிசோதனை. அப்போ இந்த பரிசோதனைகளோட படிமுறைகள் என்ன, இதை எப்படி பண்ணுறது, இதில் நிறமாற்றங்கள் என்ன. இப்போது நாங்கள் இந்த சோதனைகளை பண்ணுறதன் மூலமாக இதை பண்ணி நிறம் மாற்றம் மிக முக்கியமான ஒரு அளவுகோலாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு மாதிரியில் ஒரு சோதனை குழாயில் தாழ்த்தும் வெள்ளம் இருக்குதா, தாழ்த்தாத வெள்ளம் இருக்குதா, மாப்பொருள் இருக்குதா, புரதம் இருக்குதா, இலிப்பிட்டு இருக்குதா, இதை நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம்டா? நிறமாற்றங்கள் வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிப்போம். அப்போ நிறமாற்றம்ன்றது ஒரு மிக முக்கியமாக காணப்படுது. சரிதானே? அப்போ இதில் நிறமாற்றங்கள் என்ன, இதை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதன் பின்னராக லாஸ்ட்டாக நாங்கள் ஒளி நுணுக்கு காட்டியை பற்றி பார்க்க இருக்கிறோம். சரிதானே? அப்போ முதலாவது நாங்கள் தாழ்த்தும் வெள்ளத்திற்கான பரிசோதனை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தாழ்த்தும் வெள்ளம்னு சொன்னால் என்ன, தாழ்த்தும் வெள்ளங்கள்டா என்னென்ன இருக்குது. உங்களோட சிலபஸை பொறுத்த வகையில் எல்லா ஒரு சக்கரைட்டுகளும், சரிதானே, எல்லா ஒரு சக்கரைட்டுகள் காணப்படுது. அதன் பின்னராக மோல்ட்ரோசு, அதன் பின்னராக நான் சொல்லுவோம் எலக்ட்ரோசு. ரெண்டாவது யூனிட் ரிவைஸ் பண்ணிக்கணும். சரிதானே? அப்போ இது எல்லா ஒரு சக்கரைட்டுகளும் அது பின்னால் மோல்ட்ரோசு, எலக்ட்ரோசு தாழ்த்தும் வெள்ளமாக காணப்படுது. அப்போ இதன் பரிசோதனை எப்படி நாங்கள் செய்ய போகிறோம்னு சொன்னால், ஒரு சோதனை குழாயை நாங்கள் எடுத்துக்குவோம். ஒரு சோதனை குழாயில் 2 மில்லிலீட்டர் மாதிரி, 2 மில்லிலீட்டர் மாதிரின்னு சொல்கிறது என்ன, அது ஒரு சக்கரைட்டாக இருக்கலாம், மோல்ட்ரோஸாக இருக்கலாம், அல்லது எலக்ட்ரோஸாக இருக்கலாம். சரியா? அப்போ அதனோட சேர்த்து 2 மில்லிலீட்டர் மாதிரியோட சேர்த்து நாங்கள் 2 மில்லிலீட்டர் பெனடிக் சொல்யூஷன் அல்லது பெனடிக் ரீஜனை நாங்கள் ஒன்றாக சேர்த்து நன்றாக குலுக்கி அதை என்ன செய்யணும், திரும்ப நன்றாக சூடாக்கணும். சரிதானே? அப்போது இது கண்டிப்பாக நீங்கள் சம அளவு, நீங்கள் மாதிரி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதன் சம அளவு பெனடிக் சொல்யூஷன் நீங்கள் எடுக்கணும். சரியா? அப்போ இந்த வேர்ட் முக்கியம், சம அளவு. இப்போது நீங்கள் என்ன செய்யணும், சரி குளிக்கிட்டீங்க, நீங்கள் என்ன சூடாக்கிட்டீங்க, இப்போ நீங்கள் என்ன செய்யணும், நிறமாற்றத்தை அவதானிக்கணும். அப்போ நிறமாற்றம் இது எவ்வாறு அமையும்னு சொன்னால், இப்போது பெனடிக் சொல்யூஷன், அந்த சொல்யூஷன் நீல நிறத்தில் காணப்படும். சரிதானே? நீல நிறம். அப்போ இது எப்படி மாறும்னு சொன்னால் செங்கச்சிவப்பு, பிரிக் ரெட்னு சொல்லுவோம். சரியா? செங்கச்சிவப்பு நிறமாக மாறும். சரிதானே? அப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்தாலும் சரி, இந்த ப்ளூ சொல்யூஷன், இது பெனடிக் சொல்யூஷன் நீல கலரில் இருக்குது. நீங்கள் சூடாக்கினது பின்னராக என்ன கலரில் இருக்குது, பிரிக் ரெட், செங்கச்சிவப்பு நிறமாக மாறுது. இவ்வாறு மாறிச்சுன்னு சொன்னால் அந்த சோதனை குழாயில் தாழ்த்தும் வெள்ளம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், அந்த முடிவுக்கு வரலாம். சரிதானே? அப்போது இன்னொரு டவுட் வரலாம் உங்களுக்கு, இது தாழ்த்தும் வெள்ளத்திற்கான பரிசோதனை நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால், இப்போது பெனடிக் சொல்யூஷனில் செப்பு 2+ காணப்படுது. சரிதானே? இந்த செப்பு 2+ எப்படி மாறுதுன்னு சொன்னால், செப்பு ஒட்சைட்டாக மாறும்போது என்ன நடக்குது, இந்த 2+ 1+ மாறுது. ஆகவே இது நாங்கள் என்ன சொல்லுவோம், தாழ்த்தல்னு சொல்லுவோம். அதனால தான் இது தாழ்த்தும் வெள்ளத்திற்கான பரிசோதனை என்று அழைக்கப்படுது. சரிதானே? இப்போ நாங்கள் அடுத்த பரிசோதனையை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், தாழ்த்தாத வெள்ளத்திற்கான பரிசோதனை. சரிதானே? தாழ்த்தாத வெள்ளத்திற்கான பரிசோதனை. தாழ்த்தாத வெள்ளம் என்ன காணப்படுது, சுக்குரோசு. இது என்னது, தாழ்த்தாத வெள்ளம். சரிதானே? அப்போது நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒரு சோதனை குழாய் எடுப்போம். ஒரு சோதனை குழாயில் 2 மில்லிலீட்டர் மாதிரின்ற என்னது, சுக்ரோஸ் கரைசல், அதோட சேர்த்து நாங்கள் என்ன செய்வோம், 1 மில்லிலீட்டர் HCl சேர்ந்து
கொதிக்க விடுவோம். ஏன் நாங்கள் அப்படி பண்ணுறோம்னு சொன்னால் இந்த சுக்ரோஸை ரெண்டாக உடைக்கணும். சுக்ரோஸை உடைக்கிறதுக்கு தான் நாங்கள் அமில ஊடகத்தில் வந்து அதை கொதிக்க விட்டுறோம். அப்போ சுக்ரோஸை உடைச்சோன்னு சொன்னால் என்ன வரும் எங்களுக்கு? குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் வரும், அப்படித்தானே? அப்போது இது குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸ்னு சொல்கிறது வந்து என்னது? ஒரு சக்கரைட்டாக காணப்படுது. அப்போ இந்த ஒரு சக்கரைட்டுக்கு நாங்கள் திரும்ப என்ன செய்ய போகிறோம்? பெனடிக் சொல்யூஷனை சேர்த்து நாங்கள் பெனடிக் சோதனையை நடத்துவோம், சரிதானே? அப்போது இது உங்களுக்கு வந்து இது ரெண்டாக உடைக்கப்பட்டுட்டு அதுக்கு பின்னால் இதில் வந்து சோடியம் இருகார்பனேட்டை சேர்த்து அமிலத்தை நடுநிலையாக்க. ஏன் அப்படி இது அமிலத்தை நடுநிலையாக்கணும்னு சொன்னால் இந்த பெனடிக் சொல்யூஷன் இருக்குதானே, இது வந்து அமிலத்தில் மிக குறைவான தொழிற்பாடு இதை காட்டும், அப்படி இல்லைன்னா தொழிற்படாது. அப்போ அதுக்கு தான் நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் சோடியம் இருகார்பனேட்டரை பயன்படுத்தி அதை முதலாவது நடுநிலையாக்கணும். நடுநிலையாக்கியதுக்கு பின்னால் அந்த என்ன சொல்கிறது, அந்த தாழ்த்தாத வெள்ளம் சுக்ரோஸ் அந்த மாதிரிக்கு திரும்ப பெனடிக் சோதனையை நாங்கள் செய்யும்போது என்ன நிறம் வரும்? நீல நிறம் திரும்ப சிவப்பு நிறமாக, அதாவது செங்கச்சிவப்பு நிறமாக மாறும், சரிதானே? கன்ஃபியூஸ் ஆக்க வேணாம். முதலாவது என்ன சோதனை குழாய் ஒன்று எடுக்கிறீங்க, அதில் வந்து 1 ml HCl சேர்த்து சூடாக்குறீங்க. சூடாக்குற ஏன்? சுக்ரோஸை சுக்ரோஸை உடைக்கிறதுக்கு. ஏன்னா சுக்ரோஸுக்கு வந்து நேரடியாக எங்களுக்கு வந்து பெனடிக் சோதனை பண்ண முடியாது. ஆகவே நாங்கள் அதை உடைக்கிறோம். என்னது? அமில ஊடகத்தை பயன்படுத்தி. அப்போ அமில ஊடகத்தை பயன்படுத்தி உடைப்பதன் மூலமாக எங்களுக்கு குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் வருது. ஸோ இது வந்து ஒரு சக்கரைட்டுகளுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? பெனடிக் சோதனையை நடத்தலாம். அவ்வாறு நடத்தும் போது என்ன செய்யும்? நீல நிறம் சிவப்பு நிறமாக மாறும். ஆகவே எங்களுக்கு இந்த முடிவுக்கு வரலாம், சரிதானே? அதன் பின்னராக நாங்கள் மாப்பொருளிற்கான பரிசோதனை, சரிதானே? இப்போ மாப்பொருளிற்கான பரிசோதனையில் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு சோதனை குழாயில், சரிதானே, 2 ml மாதிரி 2 ml மாதிரின்னு சொன்னால் மாப்பொருளுக்கான உணவு மாதிரியை நாங்கள் எடுக்கிறோம். அதன் பின்னர் நாங்கள் 2-3 துளி, சரிதானே, துளியில் வந்து துளி அயோடின் சொல்யூஷனை இட்டு நாங்கள் என்ன செய்யும்? கலவையை மெதுவாக கலக்கும் போது உடனடியாக நிறமாற்றத்தை எங்களுக்கு என்ன செய்யலாம்? பார்க்கக்கூடியதாக இருக்கும், சரியா? அப்போ இதில் நிறமாற்றத்தை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் இதில் வந்து என்னது? அயோடின் சொல்யூஷன் வந்து கபில நிறம், ப்ரௌன் கலர், சரிதானே? இந்த ப்ரௌன் கலர். அப்போது அந்த சோதனை குழாயில் உணவுகள், அதாவது மாப்பொருளிற்குரிய உணவுகள் காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது என்ன செய்யும்? கருமையான நீல நிறமாக மாறும். கருமையான நீல நிறமாக மாறும். புரிஞ்சுது தானே? சரியா? ஒரு சோதனை குழாய் எடுக்கிறீங்க, 2 ml. இதை டைல்லையும் செய்யலாம். டைல்னு சொல்கிறது தெரிந்தானே, ஒரு டைலில் வச்சு நீங்கள் அப்படியும் பண்ணலாம். ஆனால் சோதனை குழாயில் பண்ணுறது மிகவும் சிறந்ததாக இருக்கும், சரிதானே? அதன் பின்னராக புரதத்திற்கான பரிசோதனை, சரிதானே? புரதத்திற்கான பரிசோதனையும் ஒரு சோதனை குழாய் எடுக்கிறீங்க. ஒரு சோதனை குழாய் எடுத்து அதில் வந்து 2 ml மாதிரி அதோட சேர்த்து சோடியம் ஹைட்ரோக்சைட்டை சேர்க்குறீங்க. சோடியம் ஹைட்ரோக்சைட் அதோட சேர்த்து செப்பு சல்ஃபேட்டை சேர்த்து வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? கலவையை மெதுவாக குலுக்குறீங்க. இவ்வாறு குலுக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னால் வெளிர் நீல நிறத்தில் லைட் ப்ளூ, சரியா, லைட் ப்ளூவில் இருக்கிறது வந்து ஊதா நிறத்திற்கு மாறும். ஊதா நிறத்திற்கு மாறும், சரியா? இந்த ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், வெளிர் நீல நிறத்தில் இருக்குது. இது வந்து எப்படி ஊதா கலருக்கு மாறுது? இவ்வாறு மாறிச்சுன்னு சொன்னால் இதில் வந்து புரதம் காணப்படுதுன்னு சொல்லி என்ன செய்யுது? நாங்கள் இந்த முடிவுக்கு வரலாம், சரிதானே? புரதத்திற்கான காட்டி உங்களுக்கு கேள்வி வந்திருக்கும். நாங்கள் சொல்லுவோம் பைருவேட். இதை நாங்கள் என்ன சொல்லுவோம்? பைருவேட்டின் சோதனைன்னு சொல்லுவோம், சரிதானே? திரும்ப பாருங்கள், ஒரு சோதனை குழாயில் 2 ml மாதிரி எடுக்கிறீங்க. அது வந்து அதுக்கு பின்னால் சோடியம் ஹைட்ரோக்சைட் வந்து என்ன சொல்கிறது? அதுவும் வந்து 2 ml எடுக்கிறீங்க. செப்பு சல்ஃபேட்டில்
2-3 துளிகள் இட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுவதன் மூலம், குலுக்குவதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம், நிறமாற்றத்தை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். நிறமாற்றம் எவ்வாறு இருக்கும்? வெளிர் நீல நிறத்தில் இருந்து ஊதா நிறத்திற்கு மாறக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அடுத்து வந்து லிப்பிட்டுக்கான பரிசோதனை. சரியா? லிப்பிட்டுக்கான பரிசோதனை வந்து என்ன செய்தீங்க, ஒரு சோதனை குழாய் எடுத்து ஒரு சோதனை குழாயில் 2 மில்லிலிட்டர் உணவு மாதிரி 2 மில்லிலிட்டர் மாதிரியோடு சேர்த்து சூடான் 3 இல வந்து 2-3 துளிகளை இட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவதன் மூலம் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், நிறமாற்றத்தை அவதானிக்கலாம். 2-3 துளிகள் இட்டு குலுக்குவதன் மூலம் நீங்கள் நிறமாற்றத்தை அவதானிக்கலாம். இந்த சூடான் 3 இருக்கு தான், இந்த சூடான் 3ன்றது வந்து கொழுப்புல கரையக்கூடிய ஒரு சாயம். சரியா? கொழுப்புல கரையக்கூடிய ஒரு சாயம். கொழுப்பில் கரையும் சாயம். ஆக இந்த என்ன கலர்ல இருக்குன்னு சொன்னால் ஒரு orange ரெட். சரியா? என்ன கலரில் இருக்குன்னா ஒரு ரெட் கலரும் இல்லை, orange கலரும் இல்லை, ரெண்டுக்கும் மீடியமான ஒரு கலராக இருக்கும். அவ்வாறு நாங்கள் அந்த மாதிரியில் இட்டு மிக்ஸ் பண்ணுவதன் மூலம் எங்களுக்கு வந்து orange ரெட் கலர் வந்து எங்களுக்கு தென்படும். ஆகவே நாங்கள் முடிவுக்கு வரலாம், இலிப்பிட்டு அதில் வந்து இலிப்பிட்டு காணப்படுதுன்னு சொல்லி எங்களுக்கு என்ன செய்யலாம், முடிவுக்கு வரலாம். இந்த ஃபோட்டோவை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், ஒரு orange ரெட் கலரில் வந்து இது மாற்றப்பட்டிருக்குது. ஆகவே எங்களுக்கு முடிவு வரலாம் இதில் வந்து லிப்பிட்டு காணப்படுதுன்னு சொல்லி. சரிதானே? அடுத்தது வந்து ஒளி நுணுக்கு காட்டி. சரிதானே? இந்த ஒளி நுணுக்கு காட்டியில் உங்களுக்கு வந்து இதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இதில் பார்ட்ஸ், இதில் வந்து பகுதிகள் என்னன்னு சொல்லி நீங்கள் பேர் குறிப்பிட்டிருப்பீங்க, லேபிள் பண்ணிருப்பீங்க. ஸோ அதில் வந்து முதலாவது முக்கியமான பகுதிகள்னு சொன்னால் இது வந்து என்னது, பார்வை துண்டு. பார்வை துண்டு. சரிதானே? அதற்கு பின்னர் இது வந்து என்னது, பொருள் வில்லை. பொருள் வில்லை. இப்போ இது வந்து பரும்படி செப்பமாக்கி. பரும்படி செப்பமாக்கி. அப்போ இது வந்து நுண் செப்பமாக்கி. நுண் செப்பமாக்கி. சரிதானே? அப்போ இது நாங்கள் சொல்லுவோம் மேடை. சரிதானே? இது வந்து மூக்குத்துண்டு. இப்போ இதை நாங்கள் சொல்லுவோம் கவ்வி. இது நாங்கள் சொல்லுவோம் ஒடுக்கி. இதை நாங்கள் சொல்லுவோம் ஒளி முதல். சரிதானே? அப்போ இதுதான் வந்து மிக முக்கியமான பார்ட்ஸாக ஒளி நுணுக்கி காட்டில் காணப்படுது. சரிதானே? இப்போது நாங்கள் இந்த மூக்குத்துண்டில், சரிதானே, இந்த மூக்குத்துண்டில் பொருள் வில்லை காணப்படுது. இங்கே பாருங்கள், இது மூக்குத்துண்டு, இதில் பொருள் வில்லை காணப்படுது. இந்த பொருள் வில்லையில் மிக முக்கியமாக 3 பொருள் வில்லைகள் காணப்படுது. சரியா? இந்த பொருள் வில்லையில் முக்கியமாக 3 பொருள் வில்லை. ஒன்று வந்து தாழ்வலு பொருள் வில்லை, ரெண்டாவது நடு தரவலு பொருள் வில்லை, மூன்றாவது வந்து உயர்வலு பொருள் வில்லை. சரிதானே? அப்போ நீங்கள் ஒளி நுணுக்கு காட்டி ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மாதிரின்னு சொல்கிற ஸ்லைடை வந்து எங்கே வைப்பீங்க, கவ்வியோட உதவியினூடாக. இங்கே கவ்வி இருக்குது, மேடைக்கு மேலே வந்து கவ்வி காணப்படும். அப்போ மேடையோட உதவியை கொண்டு என்ன சொல்கிற, மேடைக்கு மேலே கவ்வியோட உதவியை கொண்டு அதை என்ன செய்வீங்க, நிலைப்படுத்துவீங்க மாதிரியை. சரிதானே? அப்போ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால், முதலாவது வந்து இந்த ஒளி செல்லும் பாதை. ஒளி வந்து முதலாவது ஒளி முதல்ல இருந்து ஆரம்பித்து ஒடுக்கியினூடாக போகும். சரியா? ஒடுக்கியினூடாக போய்
என்ன செய்யும், ஸ்லைட் மாதிரியினூடாக சென்று திரும்ப என்ன செய்யும், பொருள் வில்லை அதன் பின்னராக பார்வை துண்டினூடாக கண்ணை வந்து அடையும். சரியா? அப்போ இதை இப்படித்தான் வந்து ஒளி செல்லக்கூடியதாக இருக்கு. நீங்கள் மிக முக்கியமாக என்ன செய்யணும் சொன்னால், முதலாவது மாதிரி ஒன்றை வச்சுட்டீங்க, மேடையில் வச்சு கவியின் உதவியோட வந்து நிலைப்படுத்திட்டீங்க. நிலைப்படுத்தினதுக்கு பின்னராக நீங்கள் முதலாவது வந்து என்ன செய்யணும் சொன்னால், பரும்படி செப்பமாக்கியத்தான் முதலாவது நீங்கள் பயன்படுத்தணும். பரும்படி செப்பமாக்கிய பயன்படுத்தணும், தாழ்வழுவை பயன்படுத்தணும். மிக முக்கியம், நீங்கள் வந்து முதலாவது என்ன செய்யணும், தாழ்வழுவை தான் பயன்படுத்தணும். மிக முக்கியம், தாழ்வழுவை பயன்படுத்தணும், பரும்படி செப்பமாக்கிய பயன்படுத்தணும். அப்போ தாழ்வழுவை பயன்படுத்தி பரும்படி செப்பமாக்கிய பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களால் முடியுமான வர வந்து தெளிவான பிம்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஒரு களங்கம் இல்லாத ஒரு தெளிவான பிம்பத்தை நீங்கள் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டதுக்கு பின்னர் தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும், நடுத்தர வலுவுக்கோ அல்லது உயர் வலுவுக்கோ நீங்கள் என்ன செய்யணும், அதை மாற்றணும். சரி, நீங்கள் உயர் வலு நடுத்தர வலுவுக்கு நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு சொன்னால், எதை மூக்குத்துண்டில் காணப்படக்கூடிய பொருள் வில்லை இருக்குதானே, அந்த பொருள் வில்லையை நீங்கள் நடுத்தர வலு உயர் வலுவுக்கு நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து பரும்படி செப்பமாக்கி என்ன செய்ய இயலாது, பயன்படுத்த இயலாது. காரணம், பரும்படி செப்பமாக்கிய பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால், அந்த ஸ்லைட், அந்த மாதிரி பொருள் காணப்படக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அந்த வழுக்கி, சரி, அந்த ஸ்லைட் வந்து என்ன செய்யும், உடையக்கூடியதாக, என்ன சொல்கிறது, சேதமடையக்கூடியதாக காணப்படும். ஆகவே நீங்கள் நடுத்தர வலுவுக்கோ அல்லது உயர் வலுவுக்கோ நீங்கள் அந்த பொருள் வில்லையை மாற்றிட்டீங்கண்டா, எந்த காரணம் கொண்டும் நீங்கள் என்ன செய்யலாது, பரும்படி செப்பமாக்கிய பயன்படுத்த இயலாது. நுண் செப்பமாக்கிய தான் நீங்கள் பயன்படுத்தணும். சரியா? அப்போ நீங்கள் தாழ்வளவில் இருக்கும்போது பரும்படி செப்பமாக்கியத்தான் பயன்படுத்தணும். பயன்படுத்தி ஏழுமான அளவு வந்து நீங்கள் கிளியரான பிம்பத்தை பெற்றுக்கொண்டதன் பின்னர் நீங்கள் என்ன செய்யணும், நடுத்தர அளவுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நுண் செப்பமாக்கியதான் நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அப்போ இது வந்து பேசிக் விஷயங்கள். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இவ்வகையான கேள்விகள் வந்து எதிர்காலங்களில் வாரத்துக்கான சான்ஸ்கள் அதிகம்.